ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லேம்ப் இன்டெஸ்டைன் கிரேவி. ஆட்டுக்குடல் ஒன்று கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். 1 கப்பு தேங்காய், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், மல்லி புதினா 1 கைப்பிடி அளவு, கரம் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 பச்சை மிளகாய், 2 ரம்ப இலை, உப்பு சுவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூனு, பச்சை மிளகாய் 3 போடுறதுனால இந்த காரம் இது போதும். ப்ரெஷர் குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ரம்ப இலையை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போடணும். பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கணும். எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா வெங்காயம் தக்காளியை நல்லா மசிய வதக்குனா தான் கிரேவியாக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி புதினாவையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போது எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ குடலை போட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இந்த மசாலாவிலேயே நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போது எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க மல்லித்தூளும் தேங்காயையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும்.
மல்லித்தூள் அதிகமாக நம்ம கொடுத்தோம்னாக்கா அந்த கிரேவியில் ஸ்மெல்லு வந்து ஒரே மல்லி வாசனை அடிச்சிடும். அதனால் நம்ம கரம் மசாலாவோட வாசனை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். மல்லித்தூளோட வாசனை ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம 2 ஸ்பூனும் எடுத்து மல்லித்தூள் போட்டோம். அதே அளவுக்கு மேலே போட்டிங்கன்னா மல்லி வாசனை அதிகமாகிடும். அதுக்கு மேலே நீங்கள் போடவே கூடாது. இப்போது 4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கிளறணும். இப்போ மூடியை மூடி மேலே வெயிட்டு போட்டு 4 விசில் விடணும். இப்போது 4 விசில் விட்டு நம்ம ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான அருமையான ஒரு குடல் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பரான சுவையான ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ், உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.